வந்து பாருங்கள். நெகட்டிவ் அந்த ரிவ்யூவை சொல்கிறத பார்த்துட்டு வந்து கதையை பார்க்காம நல்லா இல்லை எல்லாம் பரவனா வேஸ்ட்டு தான். மோனிகா மட்டும் தானே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரிலாம் ஓகே, சுமாராக இருந்துச்சு, ஓகே, அவ்வளோதான். பாதி ஜெயிலரு பாதி லியோ. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன், அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. இப்போ ஓகே, செகண்ட் டைம் பார்க்கலாம். இந்த ஸ்வாக் நல்லாயிருக்கு. அந்த 3 பேர் சேர்ந்து லாஸ்ட் சீன்லாம் செம்மையாக எடுத்திருக்காங்க. படத்தில் ப்ளஸ் வந்து கேட்டிங்கன்னா உபேந்திரா அந்த என்ட்ரி சீன் தான். 80s அந்த வாய்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. 80s வாய்ஸு, அந்த 80s அந்த அந்த பிளர் ஆகும்ல அந்த அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாகார்ஜுன் வில்லன் கேரக்டர் ரொம்ப எல்லாருமே எல்லாம் சொல்கிறது. அமீர் கான் வந்து ஒரு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. மற்றபடி நாகார்ஜுன் சார் வந்து வில்லன் கேரக்டர் எல்லாம் ரோல் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அந்த வில்லனை சாவாங்கல்ல, நாகார்ஜுன் சார் கொல்லுவார்ல, அவங்களே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மியூசிக் அவருக்கு என்ன குறைச்ச, எப்போயுமே நல்லா தானே இருக்கும். எப்போ எல்லா படத்துக்கும் தலைவருக்கு எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான் பண்ணேன். இல்லை நல்லா இருந்துச்சு. இல்லை படம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரு சினிமா, அதாவது தேட்டர் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா தான் இருந்துச்சு. மற்ற படங்களோட கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. லென்த்து நடுவில் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லென்த் இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா சார், படம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு, பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆனால் 18+ பார்க்கக்கூடாது, பிலோ 18 பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தா தான் நல்லா இதுவாக இருக்கும். சின்ன பசங்க இல்லாததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுது நம்மளுக்கு. மற்றபடி நல்லா தான் இருக்கும், பார்க்கலாம். சொல்லுங்க வாங்க பாய், சொல்லுங்க பாய். நீங்களும் என்ன ப்ரோ சொல்லணும் சொல்லுங்கள். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் ஃபைட்டும் கொஞ்சம் நல்லாவும், அங்கங்கே காமெடி சின்ன காமெடியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இதுவாக இருந்ததா, ஓகே நல்லா இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ப்ரோ நிறைய பேர் நெகட்டிவ், இதோ இவன் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு நெகட்டிவ் சொல்லலாம், அவன் நெகட்டிவ் சொல்லலாம், யார் வேணாலும் நெகட்டிவ் சொல்லலாம். ஒரு படம் எடுக்கிறாங்களா, பார்த்தோமா, பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போவோம். பிடிக்கலையா அவங்கள விருப்பத்தை அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. வந்து பாருங்கள். நெகட்டிவ் அந்த ரிவ்யூவை சொல்கிறத பார்த்துட்டு வந்து கதையை பார்க்காம நல்லா இல்லை எல்லாம் பரவனா வேஸ்ட்டு தான். அதில் வசூல் எடுக்குமா எடுக்காதான்னு தெரியாதுல்ல. நடுவில் மட்டும் லைட்டாக லேக் ஆகிடுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிவ்யூ பார்த்தோம். ஆனால் பார்த்தா பொண்ணு கூட இருந்திருக்கு ஓரளவுக்கு. இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும்ல, எங்கள் அப்பா ஒரு மெக்கானிக்காக இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கும் எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியும்ல, அது மாதிரி தான் நம்மளா கொஞ்சம் லேக் இருக்குதா அப்படியே மாற்றிக்கணும், அவ்வளோதான். மோனிகா மட்டும் தானே சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரிலாம் ஓகே, சுமாராக இருந்துச்சு, ஓகே, அவ்வளோதான். ரஜினி கோசம் பார்க்கலாம், தலைவசம் பார்க்கலாம். அது கொடுத்தாங்க தான் கொஞ்சம் நல்லா சென்டரில் இல்லைன்னா அவ்வளோ முக்கியவே போயிருக்கும். அப்படியே சாங் நல்லா தான் ப்ரோ. லோகேஷ் ப்ரோ படத்துக்காக தான் வந்தோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டோரியே இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. பாதி ஜெயிலரு பாதி லியோ, அது மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த உபேந்திரா செம்ம ஸ்டார். அவரை யூஸ் பண்ணவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் அமீர் கானை பரவாயில்ல, மற்றபடி யாரையும் யூஸ் பண்ணல. இல்லை ஷார்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேணால் ஓகே தான், செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஷார்ட்டு. சாங்னா பார்த்தோன்னா அந்த ஐ எம் த டேஞ்சர்ஸ் அப்படியே ரெஃபரன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த டார்க் நைட்டில் இருக்க மாதிரியே இருக்கும். லோகேஷ் கனகராஜ் என்ன இதில் கன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னாரு, ஆனால் நிறைய தடவை கன்று அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இல்லை இதில் வைலன்ஸ் கம்மியாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் முந்தைய படத்தோட கம்பேர் பண்ணும்போது இதில் வைலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ப்ரோ. ஆனால் படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது படம், ஒர்த்தாக இருக்குது. எப்படி நாங்கள் பசங்களாம் சூப்பராக பார்த்து ஜாலியாக பாருங்க, எல்லாம் சிரிச்சிட்டே இருக்கான்னு பாருங்க, அப்படி இருக்குது படம். அதெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூலாம் கேட்காதீங்க, டேரக்ட் வந்து படத்தை பாருங்க, படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நெகட்டிவ்லாம் கிடையாது, நல்லா சூப்பராக ப்ரோ. படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நான் வரும்போதே அதான் நார்மலாக ஸ்டார்டிங்லேயே வந்து ஐப்போட கொடுத்துட்டாங்க. நம்ம அதை எதிர்பார்த்து வந்தோம், அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னப்போ ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். மற்றபடி ஓகே, ரஜினி ஃபேன்ஸ் கோசம், லோகேஷ் ஃபேன்ஸ் கோசம் பார்க்கலாம், அவ்வளோதான். பிஜிஎம் வந்து அனிருத் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. எந்த படத்தில் வந்து எந்த சீனுக்கும் செட் ஆகலை. அப்புறம் வந்து வேறு எல்சியோட கனெக்ட் ஆகும் அப்படி இப்படின்னு நினச்சோம். நிறையா தலைவருக்கு ஜெயிலர் படம் இதை விட நல்லாயிருக்கும், லோகேஷ் பண்ணுறாரு. நெல்சனோட கொஞ்சம் நல்லா பெட்டராக ஒர்க் பண்ணுவார்னு நினச்சோம், பட் அந்த அளவுக்கு பண்ணல. ஃப்ளாஷ்பேக் காமிச்சு லிங்க்கு கொடுத்து நல்லா தான் எடுத்துருக்காங்க படம். ஓகே, பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஓவர் சூப்பர் ஸ்டார் நல்லா நடிச்சிருந்தாரு. நாகார்ஜுன் ஆக்டிங் நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து கொடுத்த ஹைப்புக்கு கம்மியாக இருந்தது, ஆனால் நல்லா தான் இருந்தது. இல்லை நாங்கள் வந்து பெருசாக எங்களுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்லலை, ஆனால் இன்ஸ்டாவில் வந்த ஹைப்னால தான் போய் மோனிகா சாங் நல்லா தான் இருந்தது. பிஜிஎம் வைஸ் எல்லாமே சூப்பர் தான். ஓவரால் அது ஒரு ஆக்ஷன் மூவி, வேறு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போக முடியாது. ஓகே தான், வெல் அண்ட் குட். நான் பெருசாக மூவி ஃபேன்லாம் இல்லை. ஓகே, நல்லாயிருக்கும், ஒன் டைம் பார்க்கலாம்.